வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து தோசைக்கு சூப்பராக ஒரு சைட் டிஷ்ஷு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. செகண்டில் வந்து பண்ணிடலாம் ஈஸியாக. 2 தோசைக்கு தொட்டுக்கிற அளவு வந்து சொல்கிறேன். பூண்டு ஒரு 6 பல்லு எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா ஒன்றும் பாதியமாக தட்டிக்கலாம். பாருங்க, இப்போ இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தட்டிக்கலாம். நைஸ் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் அளவாக போடுங்க, ஏன்னா தோசை மாவுலேயும் உப்பு இருக்கும். 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக மிளகாத்தூள் போடுறேன். மிளகாத்தூள் வந்து காரமாக இருக்குது அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 தோசை அளவுக்கு நான் சொல்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்படி சாப்பிட்றப்ப வந்து தோசையோடு சாப்பிட்றப்ப ரொம்ப காரம் தெரியாது. இப்படி நல்லா கலந்துக்கோங்க. வேலை விட்டு வர்றப்ப எல்லாம் ரொம்ப பசிக்கும் அப்படிங்கிறப்ப, சட்னி இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு தோசை சுட்டு இப்படி சாப்பிட்டுட்டு கூட நம்ம வேலையை பார்க்கலாம். அப்புறம் கூட பொறுமையாக நம்ம டிஃபன் பண்ணிக்க முடியும். ரொம்ப பசியாக இருக்கிறப்ப எதுவும் தொட்டுக்கிறக்கு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் இதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நெய் இருந்தால் கூட நெய்யும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். உப்பு காரமும் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூண்டோடு எடுத்து சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லதும் உடம்புக்கு. மிளகாத்தூள் மட்டும் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் மிளகுத்தூள் கூட போட்டுக்கோங்க. ஒரு சில குழந்தைங்க காரம் கூட நல்லா இஷ்டமாக சாப்பிடுதுங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியும் கொடுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. மேக்சிமம் பூண்டு வீட்டில் இருக்கும், மிளகாத்தூள் வீட்டில் இருக்கும். ரொம்ப பசிக்கிறப்ப இல்லை வேலை விட்டு வர்றப்ப தொட்டுக்கிறக்கு எதுவும் இல்லை தோசைக்கு அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் கூட ஃப்ரீயாக வந்துட்டு நம்ம டிஃபன் செஞ்சுக்கலாம். ரொம்ப பசியாக இருக்கிறப்ப இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. வேலைக்கு போயிட்டு வர்றவங்க இல்லை வீட்டில் இருந்துகிட்டே வந்து கொஞ்சம் சமைக்கிறதுக்கு டைம் ஆகுங்கிறப்ப, பசிக்கிறப்ப இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பசியோடு இருக்காதீங்க. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.